எக்ஸலண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா சினுடைய எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது, அடிஷ்னலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம், டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ப்ரோக்ராம் வந்து போட்டு பார்த்துருக்கோம். இப்போது ஃபர்தராக சி ப்ளஸ் ப்ளஸ்னுடைய ஃபீச்சர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு முறை சி ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன சி லாங்குவேஜில் என்னென்னலாம் படித்தோம் அப்படிங்கிறத ஒரு முறை குயிக் ரிவ்யூ ஒன்று பண்ணிக்கிறோம். ஸோ இது ஏன் குயிக் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா, உண்மையாலுமே நீங்கள் ஏற்கனவே படித்ததை திரும்ப திரும்ப உட்காந்து சொல்லி தரதில் போர் அடிக்கும். நம்ம டைம் வந்து அன்னெசரியாக வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் எந்த அளவுக்கு நம்ம டைமை சேவ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் என்ன தான் ஒரு லாங்குவேஜை படிச்சிங்கனாலும் அதை யூஸ் பண்ணி அதனுடைய ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து காலத்துக்கும் அது மறக்காது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம குயிக்காக ஒரு ரிவ்யூவை இப்போ பார்க்க போகிறோம்.